நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி நம்ம தோட்டத்து தொட்டியில் விட்டிருக்க திலேப்பி மீன்களோட செயல்பாடுகள் பற்றி தான். 2 நாட்களுக்கு ஒரு முறை காணொளி பதிவு பண்ணுறது வழக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆண் மீன் தனது கூட்டை பாதுகாத்துட்ருக்கு. திலேப்பி மீன்களோட இனப்பெருக்கம் எப்படி ஆரம்பிக்கும்னா, பெண் மீன் தனது முட்டைகளை ஆண் மீன் தயார் செஞ்ச வட்ட வடிவமான கூடுகளில் வைக்கும். பின்னர் ஆண் மீன் அந்த முட்டைகளை கருவுறச் செய்யும். பின்னர் மறுபடியும் பெண் மீன் கருவுற்ற முட்டைகளை தனது வாய்க்குள்ளே எடுத்துக்கிட்டு கோழி அடை காக்கிற மாதிரி குஞ்சுகளை பறிக்கும். வாய்க்குள்ளேயே வச்சு 10 மில்லிமீட்டர் அளவில், அதாவது தன்னிச்சையாக அந்த மீன் குஞ்சுகள் நீந்துற வரைக்கும் அதை நல்ல பத்திரமாக பாதுகாக்கும். 100க்கும் மேற்பட்ட குட்டிகளை பாதுகாத்து பின்னர் தன்னிச்சையாக நீந்த விட்டுரும். பொதுவாக இனப்பெருக்கத்துக்கு 6 மாதங்களுக்கு முன்னரே, இப்போ நீங்கள் பார்க்குற திலேப்பி மீன் ஆண் மீன், பெண் மீனும் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட குஞ்சுகள், அதாவது முட்டைகளை எடுத்து குஞ்சுகள் பறிக்கிற நிலைமையிலேயே இருக்குது. இன்னொரு 5 நாட்கள்லேயே நம்ம அதையும் ஒரு காணொலியாக பதிவு பண்ணி போடுறேன். பெரும்பாலும் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிறது எல்லாமே ஆண் மீன். 2 ஆண் மீன் இருக்குது, 3 பெண் மீன் இருக்குது. இப்போ நம்ம குறிப்பிட்ட கரெக்டாக இந்த ஃப்ரேமில் போகிறது தான் பெண் மீன். நல்ல வெளிர் நிறத்தில் இருக்கும், வெளுத்த, அதாவது வெள்ளை இதாக இருக்கும். இப்போ வர்றதெல்லாம் ஆண் மீன். இதனோட செயல்பாடுகள் தான் காணொலி. அடுத்தடுத்த 2 நாட்களுக்கு ஒருக்கா அதனோட காணொளி மாறிட்டே இருக்கும். ஏன்னா பாசிகளோட அளவு மாறும், மீன்களோட செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3 நிமிட காணொலியாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக முழு காணொலியாக பாருங்கள். தொடர்ந்து மீன்கள் சம்மந்தப்பட்ட காணொளி மற்றும் விவசாய காணொலிகளையும் பதிவு பண்ணுறேன். நன்றி.